யூபிஐன்னு நம்பிட்டு போய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே யூபிஐ நாட் அக்செப்டட்னு என்ன 4 பேர் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கணும், சார் உங்களுக்கு அனுப்புறேன் காசு தரீங்களா சார். இன்னைக்கு பல பேர் எல்லாம் ஆவியில வச்சுட்டு லோக்கல்ல கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆவியில ஃபிளரிஷா என்ன பிரயோஜனம்? அவங்கள ஆவியில் ஐஸ்வர்யம் வெளியே கொண்டு வாங்க. உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாம்ச தளத்தில் வெளிப்படலனா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுக்குங்கிறேன் நான். சிலவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க எப்படி தெரியுமா, பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது, அந்த டிஜிட்டை பார்த்தே செத்துருவாங்க. கடைசி வரைக்கும் அது அங்க என்ன பண்ணிட்டே இருந்திருக்கணும், ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது. அந்த டிஜிட்ஸ் சொல்றேன், உனக்கு டீ குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது என்ன டிஜிட். மனம் விரிவாகட்டும். என்ஜாய் யுவர் லைஃப். நீங்க சம்பாதிக்கிறதுல நீங்க அனுபவிக்கணுங்கிறேன் நான். ஒரு பக்கம் சேர்த்து வைங்கிறாரு, சேர்த்து வைக்காதங்கிற. இது ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கு போக வேண்டிய ஆளுக்கு கரெக்டா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். சரியா? நீங்க சேர்த்து வச்சாலும் அதை யார் அனுபவிக்கணும்? நாங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒன்னத்தையும் கட்ட வேண்டாம். சாப்பிடுங்க நல்லா. ஒரு கொம்பை கோடாரி விழுந்த இடத்துல போட்டா அவன் அந்த இரும்பை என்ன பண்ணினானா, மிதக்க பண்ணி. கிராஸ் என்ன பண்ணுது தெரியுமா? நீ இழந்ததெல்லாம் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வரதான் சிலுவை. உள்ள கடந்த கண்ணுக்கு தெரியாம எங்க கிடக்குனே தெரியாம இருந்த கோடாரி இப்ப உன் கண் பார்க்க மிதந்து மேலே வந்துச்சு. ஓகே பிரதர், இப்ப இது பெரிய மிரக்கல் அப்படின்னு கேட்டனா, இது மிரக்கல், இனிமே நடக்க போறதா மிரக்கல். இப்போ இந்த கொம்பை கொண்டு தீர்க்கதரிசியினால் கோடாரியை மிதக்க பண்ண முடியும். ஆனா எடுக்க வேண்டியது யாருன்னா நீ தான் எடுத்துக்கணும். Jesus can bring back everything through his death and resurrection. Can you pick it up? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம், இயேசு எனக்காக செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்றோம். இன்னும் கை நீட்டி எடுக்கல பிரதர், கை நீட்டி எடுக்கல. மிதக்க பண்ணி. அடுத்த வசனம் என்ன சொன்னா? அது உன் அட்ரஸ்க்கு வரும்னு சொல்ல, எடுறானாரு. வந்துருச்சுல, எடுறா. கிறிஸ்டியன் லைஃப் உட்கார்ந்து டோர் டெலிவரி வரும்னு சொல்றதில்ல. பை ஃபெய்த் பிக் இட் அப். பிக் இட் அப் பை ஃபெய்த். சிலுவை நிறைய உங்களுக்கு வெளியே கொண்டு வந்திருக்குது ஆசீர்வாதங்களை. சிலுவை நிறைய நன்மைகள் உங்களுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கு. நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக் கொடுத்துட்டு இப்ப ஜீசஸ் இஸ் சேயிங் டேக் இட். எடுத்துக்கோ. கேன் யூ டேக் யுவர் பிளெஸிங்? எடுத்துக்கொள். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படி அவன் தன் இயேசுவின் நாமத்தில் சபையினுடைய கை நீட்டப்படுவதாக. டு பிக் சம் பிளெஸிங்ஸ். நீங்கள் இழந்ததை திரும்ப எடுப்பதற்கு கை நீட்டுவீர்களாக. நீங்க கை நீட்டி எடுத்துக்கோங்க. உன்னால மேல கொண்டு வந்திருக்க முடியாது, உன்னால உள்ள பூந்தி அதை தேடி இருக்க முடியாது. அவர் ஒரு கொம்ப போட்டதுனால மறைஞ்சு போன கீழே போன மிதக்க செய்ய முடியும். எடுக்கிற வேலை நீ தான் செய்யணும். நான் சொல்லுவேன், கத்தர் தான் பிரதர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுவீங்கன்னா நான் கத்தர் பட்சபாதம் உள்ளவர்னு சொல்லிடுவேன். ஏன்? ஒருத்தர் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் நல்லா இல்ல. கத்தர் எல்லாருக்கும் அவைலபிளா வச்சுட்டாரு, நீ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கொண்டாரு. அப்ப உங்கள் நிலையை தீர்மானிப்பது யார்? You are going to decide your level. எந்த லெவல்ல இருக்கணும்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க. He never overtakes your desire. உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து இல்லடா நீ பெருசா வச்சுக்கோன்னு சொல்றவர் அல்ல. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர். Can you pick that blessing? Can you pick that blessing? நம்ம எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு வேண்டாம்ட்டமே. வேண்டாம், நம்மளுக்கு எதுவும் வேண்டாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். நான் சொல்றேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் எல்லாம் ஆவியில வச்சுட்டு இங்க என்ன பண்றது? எத்தனை பேர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியல. யூபிஐன்னு நம்பிட்டு போய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே யூபிஐ நாட் அக்செப்டட்னு என்ன 4 பேர் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கணும், சார் உங்களுக்கு அனுப்புறேன் காசு தரீங்களா சார். இன்னைக்கு பல பேர் எல்லாம் ஆவியில் வச்சுட்டு லோக்கலில் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆவியில் ஃபிளரிஷா என்ன பிரயோஜனம்? அவங்கள ஆவியில் ஐஸ்வர்யம். So what? Bring it down to your physical realm. வெளியே கொண்டு வாங்க. உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாம்ச தளத்தில் வெளிப்படலனா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுக்குங்கிறேன் நான். ஆமாம். சிலவங்களாம் இருக்கிறாங்க, வயசானவங்களுக்கு எப்படி தெரியுமா, பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது, அந்த டிஜிட்டை பார்த்தே செத்துருவாங்க. கடைசி வரைக்கும் அது அங்கே என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்கணும், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அந்த டிஜிட்ஸ் நான் சொல்கிறேன், உனக்கு டீ குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது என்ன டிஜிட்டு. மனம் விரிவாகட்டும். என்ஜாய் யுவர் லைஃப். நீங்கள் சம்பாதிக்கிறதுல நீங்கள் அனுபவிக்கணுங்கிறேன் நான். சரியா? நல்லா வாழ்ந்துருங்க, சுகமாக இருங்க. நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் சேர்த்து வைங்கிறாரு, சேர்த்து வைக்காதங்கிற. இது ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கு போக வேண்டிய ஆளுக்கு கரெக்டாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். சரியா? நீங்கள் சேர்த்து வச்சாலும் அதை யார் அனுபவிக்கணும்? நாங்கள் வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒன்றத்தையும் கட்ட வேண்டாம். சாப்பிடுங்க நல்லா.
நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, உங்கள் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுங்கள், உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, சுகமாக இருங்க, நல்ல பெட்டில் படுத்து தூங்குங்க, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க. இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 500 ரூபாய்க்கு 7 நைட்டி அப்படின்னு போட்டோன்னா வாங்கிட்டு வந்து அது 7 பக்கம் கிழிஞ்சிருக்குது. ஏன் 500 ரூபாய்க்கு 7 நைட்டி கொடுங்க? நான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் போகாமல் குவாலிட்டியாக, நான் அதை தப்பு சொல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, குவாலிட்டியாக, ஆரோக்கியமாக, உங்கள் நல்லதுக்காக நல்ல செப்பல் போடுங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது யார் அனுபவிக்கணும்? உன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு பாக்கியமும் நன்மையும் நீங்கள் சாப்பிடணும். உங்கள் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணும். சில பெரியவர்கள் பெரிய மனப்பான்மையோட பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், இல்லை நீங்கள் நல்லா இருந்தால் தான் பிள்ளை, நீங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்களும் நல்லா இருக்கணும். நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு பிள்ளைங்க நல்லா இருக்க போகிறது இல்லையே. இப்போது நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டால் அதையும் யார் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது? பிள்ளைங்க பார்க்க. அது பிள்ளைகளுக்கு கஷ்டம் தானே. நான் சொல்கிறேன், நல்லா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அனுபவித்து ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வாகனம், நல்ல குடியிருப்பு, நல்ல பிரயாணங்கள் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென்.